கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவர் துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து இந்நாட்களில் நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த உலகம் எப்படி ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என்பதை நாம் படிப்படியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு இடையிலே ஒரு செய்தி, சமாதானம் என்ற தலைப்பிலே. சமாதானம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஒரு கொந்தளிக்கும் கடல் என்று வேதம் சொல்கிறது. இன்றைய நாளிலே நாம் சமாதானத்தோடு வாழ்கிறோமா என்பதை சிந்திக்கப் போகிறோம். நம்முடைய உள்ளத்திலே சமாதானம், நம்முடைய உறவுகளிலே சமாதானம், நம்முடைய ஊழியத்திலே சமாதானம், நம்முடைய உபதேசங்களிலே சமாதானம், நம்முடைய உபத்திரவங்களிலே சமாதானம், இதையெல்லாம் குறித்து இன்றைய நாளிலே பார்ப்பதற்கு முன்பு ஒரு அடிப்படையான ஒரு செய்தி, சமாதானம் என்ற தலைப்பிலே. வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 57:20 பார்க்கிறோம். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையிலே ஒதுக்குகிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாதவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். சேற்றையும் அழுக்கையும் தள்ளிக்கொண்டே இருப்பார்கள். தம்முடைய வாழ்க்கையிலே பாவக்கிரிகளை ஈடுபட்டு உலகத்திற்கு முன்பாக சாட்சியாக வாழக்கூடாமல் தங்களுடைய வாழ்க்கையின் அழுக்கை வெளியே தள்ளிக்கொண்ட மற்றவர்களுக்கு இடரலாக இடையூறாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒரு போலியான சமாதானம். தாங்கள் செய்யக்கூடிய தப்பான காரியங்களிலே, தாங்கள் செய்யக்கூடிய பாவமான கிரியைகளிலே தங்களை தேற்றிக்கொண்டு, நான் நல்லாத்தானே இருக்கேன், வெந்ததை தின்பேன், வெறுமனை வாழ்வேன், விதி வந்தால் சாவேன் என்ற பழமொழி போல தங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொண்டு தாங்கள் எல்லாம் சரிதான் என்று சொல்லி தங்களை திருப்திப்படுத்திக் கொள்வார்கள். ஒரு போலியான சமாதானம். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறீர்கள்? போலியான சமாதானத்தோடு ஜீவித்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது ஆண்டவர் புகழக்கூடிய அளவிலே மெய்யான ஒரு சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்கிறது. துன்மார்க்கருடைய இருதயம் கொந்தளிக்கும் கடல் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கொந்தளிக்கும் கடலிலே படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சீஷர்கள். அலறுகிறார்கள், அரற்றுகிறார்கள், அழுகிறார்கள். ஐயோ என் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் துடிக்கிறார்கள். சமாதானம் கிடைக்குமா? இறையாதே அமைதலா இரு என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவில் நின்று சொன்ன பொழுது கடல் அமர்ந்தது, அவர்கள் களிப்படைந்தார்கள், கர்த்தரை போற்றினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். ஆண்டவர் வாழ்க்கையிலே இல்லை என்றால், நடுநாயகமாக விளங்கவில்லை என்றால் வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சரியான சமாதானம் இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தரை உற்று பாருங்கள், ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள்.
இயேசு இல்லை என்றால் எதுவுமே இல்லை. இயேசுதான் எல்லாமே. கொந்தளிக்கும் கடல், அந்த கொந்தளிப்பு நீங்கி குதூகலமாக மாற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய படகிலே தேவை, இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்திலே தேவை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆக முதலாவதாக ஒரு போலியான சமாதானம், இரண்டாவதாக பொய்யான சமாதானம். பொய்யான சமாதானம், அந்த பொய்யான சமாதானத்தை கொடுப்பதிலே போலியான ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். பொய்யான சமாதானம், சமாதானம் இல்லை ஆனால் உங்களுக்கு சமாதானம் இருக்கிறது என்று சொல்வார்கள். ரட்சிப்பு இல்லை ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வார்கள். ஒன்றுமே இல்லை ஆனால் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி பொய் உரைத்து உங்கள் புகழ் பாடி உங்களிடத்தில் இருப்பதை பிடிங்கி கொண்டு போய் விடுவார்கள். எங்கே அதை பார்க்கிறோம்? எரேமியா 8ஆம் அதிகாரம் பாருங்கள். எரேமியா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள் என்று வாசிக்கிறோம். மேலெழுந்த வாரியாக மேல்மட்டமாக அவர்களுக்கு ஒரு திருப்தி தரக்கூடிய அளவில் அவருக்கு சமாதானம் சொல்லுதல், தலையில் கை வைத்தல், ஒருவேளை கீழே விடுவார்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்வார்கள். பொய்யான சமாதானம், உண்மையான சமாதானம் இல்லை. பொய்க்கு எதிர்ப்பதும் என்ன? உண்மை, சத்தியம். அந்த சத்தியம் என்ன? ஆண்டவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த பொய்யான சமாதானத்திற்கு என்ன காரணம்? எதற்காக எப்படி ஊழியக்காரர்கள் வந்தவர்களை ஏமாற்றுகிறார்கள்? முந்தின வசனம் பாருங்கள், எரேமியா 8:10. ஆகையால் அவருடைய ஸ்திரீகளை அந்நியருக்கும் அவருடைய வயல்களை அவைகளை கட்டிக்கொள்ளுகிறவர்களுக்கும் கொடுப்பேன். அவர்களில் சிறியோர் தொடங்கி பெரியோர் மட்டும், சிறியோர் தொடங்கி சின்ன பிள்ளை வாலிபர்கள், சிறியோர் தொடங்கி பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரராக இருக்கிறார்கள். பொருளாசை, இதுதான் முக்கிய காரணம். பொய்யான சமாதானத்தினூடாக வாழக்கூடியவர்கள். அந்த பொய்யான சமாதானத்திற்கு அடிப்படை என்ன? பொருளாசைக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டியது நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்ல வேண்டும், நான் நீதிமான் நீதிமான் என்று யாராவது ஒருத்தர் அறிவிக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் ரெடி, கள்ளப்போதகர்கள் ரெடி. தொடர்ந்து பார்ப்போம். சிறியோர் தொடங்கி பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரராக இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆசாரிகள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யராக இருந்து. எத்தனை தீர்க்கதரிசிகள் பொய் சொல்கிறார்கள்? பொய் அப்பட்டமாக சொல்கிறார்களே. இந்த வருஷம் உங்களுக்கு சமாதானமான வருஷம், இரட்டிப்பான சமாதானம் என்று சொன்னார்களே 2020. இந்த வருஷம் உங்களுக்கு கோல்டன் இயர், தங்க வருஷம் என்று சொன்னார்களே. தங்கவில்லையே சமாதானம், ஒன்றுமே இல்லையே. கோல்டன் இயர் என்று சொன்னார்கள், கொரோனா இயராக மாறியதே. எத்தனை பொய் அப்பட்டமாக. அதையெல்லாம் கேட்டு மனமகிழ்ந்து காணிக்கைகள் கொடுக்க அவற்றையெல்லாம் வாரிக்கொண்டு போய் விடுகிறார்கள். பொய்யான சமாதானம். மீண்டும் பாருங்கள் அந்த வசனம் 11. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். பொய் சமாதானம். காரணம், மக்கள் பொருளாசைக்காரர்களாக இருக்கிறார்கள். எனவே பொருளாசைக்காரர்கள் மிக மிக பொய் பேசக்கூடிய ஊழியக்காரர்கள் பெருகி வருகிறார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பொருளாசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது ஆண்டவர் பேரில் பற்றுறுதியாக இருந்து ஆண்டவருக்காக இந்த உலகத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? லூக்கா 12ஆம் அதிகாரம் பாருங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே பொருளாசை குறித்த எச்சரிக்கை அங்கே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பண ஆசை, பொருளாசை, இதற்காகவெல்லாம் வாழக்கூடியவர்கள் நிச்சயமாக சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் அவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லி பொய்யாக பேசக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு அடிமைகளாக ஜீவித்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை அவர்கள் மேல் கொட்டுகிறார்கள். அவர்கள் இன்னும் பொய் சொல்கிறார்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. இப்ப சொல்ல போறோம் பாருங்க, தனக்குத்தானே ஜபிக்கக்கூடிய ஒரு ஜபம், தன்னையே புகழக்கூடிய ஒரு ஜபம், தன்னையே உலகம் வியந்து போற்ற வேண்டும் என்று கருதி அவன் செய்யக்கூடிய சுருக்க ஜபம், நான், என், எனக்கு, தனக்காகவே, நீ என்றெல்லாம் சொல்லி தன்னையே புகழ்பாடி ஜபிக்கக்கூடிய ஒரு சுருக்க ஜபம். காரணம், பொருளாசை உள்ள மனுஷன் அவன் அதைத்தானே விரும்புவான். 10 முறை தனக்காகவே பாரப்பட்ட ஒரு மனுஷன்
17 வசனம் முதல் பாருங்கள். லூக்கா 12:17 முதல். அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். சிந்தித்து செயல்படுகிறவன், திட்டங்கள் தீட்டுகிறவன், கட்டி எழுப்புகிறவன், கடைசி நாளுக்காக சேர்த்து வைக்கிறவன் இந்த மனுஷன். பொருளாசை உள்ள மனுஷன். ஆனால் உலகம் இவனை புகழுமே. வாழ்ந்தால் இவனைப் போல வாழ வேண்டும். இவனைத்தான் நம்முடைய ஏரியாவிலே ஒரு எம்பியாக செலக்ட் பண்ண வேண்டும், ஒரு எம்எல்ஏயாக தேர்ந்தெடுக்க வேண்டும். உண்மையிலே இவன் ஒரு ஞானி, இவனுடைய போட்டோகிராஃப் நமக்கு தேவை, இவனுடைய ஆட்டோகிராஃப் நமக்கு தேவை என்று சொல்லி அவன் பின்னாலே போவார்கள் துதி பாடிக்கொண்டு. உலகம் இவனை புகழும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த ஆளை பார்த்து? 20 வசனம். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார் என்று வாசிக்கிறோம். உலகம் புகழ்கிறது, ஆண்டவர் இகழ்கிறார். உலகத்தில் ஒன்றும் சேர்த்து வைக்காதவனை பார்த்து உலக முட்டாள் என்று சொல்லுகிறது. தேவ நோக்கம் அறியாமல் சேர்த்து கொண்டே இருக்கிறவரை பார்த்து தேவன் முட்டாள் என்று சொல்கிறார். மதிகேடனே, அவன் சொல்லுகிறான், நான் களஞ்சியம் கட்ட போகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கல்லறை கட்ட போகிறேன். யார் சொல்வது நடக்கும்? அடுத்த வசனம் பாருங்கள், 21. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சீஷர்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வந்திருக்குமே இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு. அவர்களுக்காக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 22. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் என்னத்தை உண்போம், என்னத்தை உங்கள் ஜீவனுக்காகவும், என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டகசாலையும் இல்லை, களஞ்சியும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கலாம் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். பறவைகளை பார்க்கலாம், ஆடு மாடுகளை பார்க்கலாம், எந்த ஒரு விலங்கை பார்க்கலாம், நீங்கள் விசேஷித்தவர்கள். எப்படி விசேஷித்தவர்கள்? முதலாவதாக நீங்கள் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள். இரண்டாவதாக கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே மரித்திருக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவருடைய ரத்தம் உங்களுக்கு சொந்தம். நான்காவதாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்கு உண்டு. இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆண்டவரே, நான் எதனால் விசேஷித்தவன்? உம்முடைய சாயலினாலே, உம்முடைய ரத்தத்தினாலே, உம்முடைய ஜீவனாலே நான் விசேஷித்தவன். விசேஷித்த எனக்கு விசேஷமான ஆண்டவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவாரே. கர்த்தரை சார்ந்திருங்கள், தேவனை சார்ந்திருங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உலகத்தில் 2 விதமான பொருள்கள். ஒன்று பரம்பொருள், இன்னொன்று பறந்து செல்லும் பொருள். பரம்பொருள் தெய்வம், அவர்தான் முக்கியம், அவர்தான் முக்கியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவதாக பரம்பொருள், அடுத்தது பறந்து செல்லும் பொருள். பறந்து செல்லும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். பறந்து செல்லும் பொருள்னா பெட்டியில் வச்சிருக்கீங்களே, கபோர்டில் வச்சிருக்கீங்களே, ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கீங்களே, பொருட்கள், பணங்கள், நகைகள் பறந்து செல்லும். இந்த பூமி வெந்துருகும், வானம் பாயை போல சுருட்டப்படும், எதுவுமே நிலையானதல்ல. செல்வம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நீ நினைக்கீங்க? செல்வம்னா செல்வம்னு அர்த்தம். நிற்காது. நிலையாக உங்களுடைய வாழ்க்கையில நிற்கிறவர் ஆண்டவராகிய தேவன் என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவருக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக வாழ வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக போலியான சமாதானம், இரண்டாவதாக பொய்யான சமாதானம், மூன்றாவதாக பொதுவான சமாதானம், உண்மையான சமாதானம், மெய்யான சமாதானம். அது எப்படி வருகிறது?
ரோமர் 5ஆம் அதிகாரம் பாருங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த மெய்யான சமாதானம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. மெய்யான சமாதானம், அது எல்லாருக்கும் பொதுவான சமாதானம். சமாதானத்தின் காரணர், ஏக சிந்தையை விரும்புகிறவர் இயேசு கிறிஸ்து அல்லவா? அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. ஏசாயா 9:6 மெய்யான சமாதானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரோமர் 5:1 பாருங்கள். ரோமர் 5:1 நாம் பார்க்கும் பொழுது அந்த மெய்யான சமாதானம், உண்மையான சமாதானம், பொதுவான சமாதானம் வர்ணிக்கப்படுகிறது. ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவ சமாதானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக விசுவாசத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய சமாதானம், நிச்சயமான சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரே, உங்களுக்கு சமாதானம் 2 முறை. ஏனென்றால் சொல்ல கேட்டவர்கள் சரியாக கவனிக்கவில்லை. நீங்கள் சரியாக கவனிக்கீங்களா? யோவான் 20ஆம் அதிகாரம் பாருங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூட்டிய கதவுக்குள்ளே புகுந்து உள்ளே இருக்கிறவர்களுக்கு சமாதானம் அருளி செய்வதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? கிளாஸ் டீச்சர் போகிறாங்க, மாணவர்களை எழுப்பி நிற்காங்க. டீச்சர் சொல்கிறாங்க குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்கள் என்ன சொல்லணும்? குட் மார்னிங் டீச்சர் அப்படி தானே சொல்லணும். ஆனால் அவங்க சொல்லலையே, அப்படியே இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டே நிற்காங்க. திரும்பவும் ஆசிரியர் சொல்லுகிறார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுகிறார். அதே மாதிரிப்பட்ட ஒரு காட்சியை நாம் வேதத்தில் பார்க்க போகிறோம். எங்கே? யோவான் 20ஆம் அதிகாரம் பாருங்கள், 19ஆம் வசனம் முதல். யோவான் 20:19 முதல். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் என்று வாசிக்கிறோம். சரியா? அடுத்த வசனம் பாருங்க. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளை விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அடுத்த வசனம் பார்க்கும்போது இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றார். 2 முறை சமாதானம். 2 முறை சமாதானம். முதல் தடவை சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். அதற்கு பிரதியுத்தரமே இல்லை சீஷரிடமிருந்து. அடுத்த முறையும் ஆண்டவர் சமாதானம் என்று சொல்லி அவர்களிடத்தில் கற்பிப்பதாக நாம் பார்க்கிறோம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் என்று தொடர்ந்து சொல்வதாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். 20ஆம் வசனம் பாருங்க, முக்கியமான வசனம். இந்த இரட்டை சமாதானத்திற்கு அடிப்படை உண்மை. 20ஆவது வசனம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். சமாதானம் எப்படி உண்டாகிறது? சமாதானம் எப்படி கிடைக்கிறது? ஆண்டவருடைய கைகள், ஆண்டவருடைய விலா. கைகள் ஆணி பாய்ந்த கைகள், இரத்தம் சிந்திய கைகள். விலா ஈட்டி பாய்ந்த விலா, இரத்தம் சிந்திய விலா. சமாதானத்தின் அடிப்படை சிலுவையிலே ஆண்டவர் சிந்திய இரத்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா சமாதானம் வராது. போலியான சமாதானம், பொதுவான சமாதானம், இதை எண்ணி ஏமாந்து விடக்கூடாது. கர்த்தருடைய இரத்தத்தினாலே மட்டும் சமாதானம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய இரத்தம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. கர்த்தருடைய இரத்தம், இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிறோமே, போர்டெல்லாம் எழுதி போட்டிருக்கிறோமே, அப்படிப்பட்ட சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் சிலுவையில் மரித்து அவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக ஆண்டவர் சமாதானத்தை அருளி செய்கிறார். செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் சிந்திய இரத்தத்திற்கு பிரதிபலன் நாம் கொடுத்து ஆக வேண்டும். பிரதிபலன் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் வந்த அந்த நாளிலே தோமா இல்லை, அவன் ஒரு சீஷன். அவன் தோமா இல்லை. என்ன வாசிக்கிறோம்? 24ஆம் வசனம். 24 பார்க்கும் பொழுது இயேசு வந்திருந்த பொழுது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடன் கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன் சமாதானம் இல்லாதவன், ஓடிப்போன் அவன், 8 நாட்கள் இடத்தை காலி பண்ணி அவன். அப்பொழுது அவன்
என்ன சொல்றான் பாருங்க, அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவில போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். கைகள் தேவை, விழா தேவை, விசுவாசிக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார் 26ஆம் வசனம், மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவில போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரை ஐயர் என்று அழைத்தார்கள், போதகர் என்று அழைத்தார்கள், சுவாமி என்று அழைத்தார்கள், பல விதத்தில் அழைத்தார்கள். ஆனால் 33 கோடி தேவர்கள் வணங்கப்படக்கூடிய இந்தியாவிலே அந்த 33 கோடி தேவர்கள் யார்? யாருக்கு தெரியும்? அவர்களுடைய பேர் எங்கே? யாருக்கு தெரியும்? அவர்களுடைய லிஸ்ட் பட்டியல் எங்கேயாவது காணப்படுகிறதா கூகுள்ஸ்ல? சும்மா சொல்றாங்க 33 கோடி தேவர்கள். எப்படியோ இப்படியாக வணங்கப்படக்கூடிய ஒரு நாட்டிலே தேவன் யார், கடவுள் யார் என்று சொல்ல வந்தவன் தோமா என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 28 பாருங்க, தோமாவிற்கு பிரதித்திரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மெய்யான தேவன் தரக்கூடிய மெய்யான சமாதானம் தோமாவுக்கு கிடைத்தது, பிற சீஷர்களுக்கு கிடைத்தன என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். திரும்ப தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது 19ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார் என்று சொல்லி வாசிக்கிறோமே. எதற்காக ஆண்டவர் சமாதானம் தருகிறார்? எதற்காக ஆண்டவர் 2 தடவை சொல்லி சமாதானம் தருகிறார்? எதற்காக இழந்து போனவனுக்கு மீண்டும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார்? பெற்ற சமாதானம் மற்றவர்களும் பெற வேண்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லுகிறோமே, அதுபோல பிதா என்னை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி திருத்துவ தெய்வம் ஊழியத்திற்காக ஆத்தும ஆதாயத்திற்காக நம்ம அனுப்புவதாக பார்க்கிறோம். ஐயா, திருத்துவ தெய்வம் சொன்னீங்களே, அங்க திருத்துவ தெய்வம் யார் ஐயா? முதலாவதாக இயேசு இருக்காரா? இருக்கார். பிறகு பிதா என்னை அனுப்பினது போல பிதா இருக்கிறாரா? இருக்கார். மூன்றாவதாக 22 அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவியானவர் இருக்காரா? ஆமா, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர். ஏசாயாவிடத்தில் சொன்னாரே தெய்வம், யாரை நான் அனுப்புவேன்? நான் சிங்குலர், ஒருமை. யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? நமது புளூரல், பன்மை, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர். தெய்வம் நம்மை அனுப்புகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நம்மை ஒரு ஆளிடத்தில் அனுப்பும் பொழுது, ஒரு ஆத்மாவிடத்தில் அனுப்பும் போது, ஒரு மக்கள் கூட்டத்தில் அனுப்பும் போது கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நான் பெற்ற சமாதானம் நீங்களும் பெற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கே உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய மகிமைக்காக இந்த உலகத்தில் ஜீவியுங்கள் என்று சொல்ல வேண்டும். சுவாசம் அது 2 வகைப்படும். அதுல 2 பகுதிகள் உண்டு. ஒன்று உள்மூச்சு, அடுத்தது வெளிமூச்சு. உள்மூச்சு, வெளிமூச்சு. உள்மூச்சு எடுக்கிறவர்கள் வெளிமூச்சு விட்டே ஆக வேண்டும், இல்லை என்றால் அந்த ஆள் செத்து போவார். உள்மூச்சு என்ன? இயேசுவை ஏற்றுக்கொள்வது. வெளிமூச்சு என்ன? இயேசுவை எடுத்துரைப்பது. இயேசுவை ஏற்றுக்கொள்வதும் இயேசுவை எடுத்துரைப்பதும் ஆவிக்குரிய சுவாசம். இந்த சுவாசம் இல்லை என்றால் விரைவிலே மாண்டு போவோம். எனவே கர்த்தர் தந்த நன்மை என்ன நன்மை? விசேஷமாக சமாதானம். அதை மற்றவர்களுக்கு அறிவித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 3 விதமான சமாதானங்களை நாம் பார்த்தோம். 1 போலியான சமாதானம், 2 பொய்யான சமாதானம், 3 பொதுவான சமாதானம், 4 பூரண சமாதானம். எங்கே அது? ஏசாயா 26 பாருங்கள். ஏசாயா 26ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது
ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் அந்த பூரண சமாதானம் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே பாருங்கள், ஏசாயா 26 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பூரண சமாதானம் யாருக்கு? அவை உறுதியாக பற்றி கொள்கிறவர்களுக்கு. அவரை விட்டால் வேறு வழி இல்லை. அவரை வாழ்க்கையிலே எல்லாமே, வாழ்க்கையின் எல்லையே அவர்தான். தொடக்கமும் அவர், முடிவும் அவர். அவர் மட்டும் போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே என்று அவரை மட்டும் பற்றி பிடித்து அவர் மேலே மட்டும் பற்றுறுதி கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. பூரண சமாதானம். சமாதானம் என்ற வார்த்தைக்கு உங்களுக்கு எபிரேய மொழியில் என்ன என்று தெரியுமா? தெரியுமே, உங்களிலே பலருக்கு தெரியும். சமாதானம் எபிரேய மொழியிலே ஷாலோம், பூரண சமாதானம். பூரணம் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் என்ன வார்த்தை தெரியுமா? அதுவும் ஷாலோம் தான். பூரண சமாதானம், ஷாலோம் ஷாலோம், சமாதானம் சமாதானம், பூரண சமாதானம். அதற்கு மிஞ்சியது கிடையாது, எக்ஸ்ட்ரா கிடையாது. பூரண சமாதானம். இயேசுவின் மேல், ஆண்டவர் மேல் உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள். ஆண்டவர் மேல் உங்களுடைய பற்றுறுதியை வையுங்கள். ஆண்டவர் மேல் உங்களுடைய விசுவாசத்தை வையுங்கள். பூரண சமாதானம் உங்களுடைய உள்ளங்களிலே பெருகும். நிச்சயமாக எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர் என்று கர்த்தர் கற்பித்தாரே. கர்த்தரையே நீங்கள் சார்ந்திருங்கள். ஆண்டவரே உங்களுடைய வழியும் வழிகாட்டியுமாக இருந்து உங்களை வாழ வைப்பார். ஆண்டவர் பேரிலே விசுவாசம் வைத்து அவரையே சார்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 4 சமாதானங்களை குறித்து பார்க்கிறோம். இந்த சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளுகிறது. 4 சமாதானங்களை நாம் பார்த்தோம். முதலாவதாக போலியான சமாதானம், 2வதாக பொய்யான சமாதானம், 3வதாக பொதுவான சமாதானம், 4வதாக பூரண சமாதானம். பூரண சமாதானத்தோடு பொலிவுடன் வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியில் எங்களை வழி நடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, சமாதானத்தின் காரணர், ஏக சிந்தையை விரும்புகிறவர் நீர். எனவே கர்த்தாவே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உன்னதத்திலிருந்து நீர் எங்களுக்கு அருளி செய்திருக்கிறீரே. உம்மை பற்றி விசுவாசத்தோடு இந்த உண்மையான சமாதானத்தை பெற்று எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உள்ளளவும் வாழத்தக்கதாக நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.